ஹாய் ஹலோ நான் உங்கள் குணாமூர்த்தி. ரெண்டாயிரத்தி 23 பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த மணிப்பூர் கலவரம் கிட்டத்தட்ட அப்போவே நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் நமக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே வெளியே தெரிஞ்சுது. அதில் மெய்தே குக்கி இந்த இரண்டு மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் போராட்டம் நடந்துட்டு எதில் அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு இதில் அவங்களுக்கு இதில் நீ என்ன உனக்கு தான் அதிகமாக வந்துடும் எனக்கு அதிகமாக வந்துடும் அப்படின்றத அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது அது கலவரமாக மாறுது, வன்முறையாக மாறுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வன்முறையை அதுக்கும் மேலே கொண்டு போய் ஒரு இனத்தோட மக்களை ரொம்ப கேவலமாக நடத்தி அதில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைச்சிட்டு போய் அது ரொம்பவே வெட்கக்கேடான செயலாக இருந்தது. அந்த போன வருஷத்தில் பிளாக் டே அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த 2வது பாயிண்ட் அப்படின்னா இந்தியா நிலவுக்கு சந்திராயனை அனுப்பியிருந்தாங்க. அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம், ரொம்பவே பாராட்டப்படக்கூடிய விஷயம். இந்திய சயின்டிஸ்டுகளால் இது ரொம்பவே நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எனக்கு என்னன்னா, நீங்கள் நிலவுக்கு எவ்வளவோ பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுறதை விட இந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சரி, நான் அந்த பக்கம் போகலை. பட் இருந்தாலும் விண்வெளிக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் திங்ஸ் எதுவுமே பண்ணலை கவர்மெண்ட். அதுதான் எனக்கு கொஞ்சம் கோபமாக இருக்குது. பட் ஓகே, அதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஏன் அந்த கவனம் போக மாட்டேங்குது. எப்போ இந்த காய்கறி விலை, அரிசி விலைலாம் ரொம்ப அதிகமாக அதிகரித்து போகுதோ, தங்க விலைக்கு போகுதோ, அப்போ தான் விவசாயியை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நடக்கிறது நடக்கும். ஓகே, தேர்ட் ஒன், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஸ் இந்த வேர்ல்டு கப் நடந்தது. இதில் இந்தியா லாஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோ போட்டிருந்தேன். அண்டு அதில் நான் கெஸ் பண்ணியே சொல்லியிருந்தேன், இதில் இந்தியா தோற்றுருவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ அதில் இருந்திருக்காது. இருக்குமா அப்படின்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த வருஷத்தில் எனக்கு ஒரு பிளாக் டே, அதையும் நான் இந்த இதில் சொல்கிறேன். 2023 ஒரு பிளாக் டே அப்படின்னா எனக்கு ஒன்று இருக்குது, அதையும் இதில் சொல்கிறேன். பட் ஓகே, அந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்குவாடே சரி கிடையாது. இந்த இங்கிலாண்டில் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் இங்கிலாண்டில் நடக்குது, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது. அந்த ஸ்குவாடில் முக்கியமான ஒரு நபரை எடுத்துருக்கவே மாட்டாங்க. அதனால் நம்ம விக்கெட் எடுக்க தவறிட்டோம், அதனால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல தான் நம்ம தோற்று போயிட்டோம். யாரை எடுக்கலை அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை எடுக்கவே இல்லை. அதனால தான் நம்ம தோற்று போயிட்டோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, நிறைய என்னமோ சொல்லியிருந்தாங்க, என்னென்னமோ சாக்கு போக்குலாம் சொல்லி கேப்டன் அவர்கள் சமாளித்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, இப்போது ஒவ்வொரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இல்லை வேர்ல்டு கப் எது வேணாலும் வரட்டும், அதுக்கு தனி டீம் ஃபார்மெட்டை ரெடி பண்ணுங்க. அப்படி ரெடி பண்ணிங்கன்னா அந்த டீம் பக்காவாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கும் ஓய்வு கிடைக்கும். டெஸ்ட் விளையாடுறவன் T20 விளையாடக்கூடாது, T20 விளையாடுறவன் டெஸ்ட் விளையாடக்கூடாது, அப்புறம் ODI விளையாடுறவன் T20 விளையாடக்கூடாது. ஏன்னா இதில் இப்போ ஒரு 3 டீமாக பிரிச்சிங்கன்னா பிளேயர்ஸ் நிறையா இருப்பாங்க. நமக்கு அவைலபிளாகவும் இருப்பாங்க எப்பயுமே. ஏன்னா ஒருத்தவங்க விளையாடுறது இல்லை, இன்னொருத்தரத்தில் விளையாட போகிறது கிடையாது. இதில் விளையாடாமல் போய் அதில் விளையாட மாட்டான். அதனால் ஒன்றில் மட்டுமே விளையாடிட்டு இருக்கவன் ஓகே, எப்பயுமே அவனுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்குறது. பட் இது இந்த வருஷமாவது நடைமுறையில் கொண்டு வருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஃபோர்த் சிஎஸ்கே கப் வின் பண்ணது தான். தோனி தலைமையில் குஜராத் டைட்டன்ஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கள நம்ம வின் பண்ணோம். அது ஒரு எப்படின்னா மேஜிக் மூமெண்ட். ஃபஸ்ட்டு டே மேட்ச் நடந்திருக்காது. அந்த ஃபைனல் டேல மேட்சே நடந்திருக்காது. மழை குறுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம விளையாடுவோம். விளையாடி அப்போயும் மழை வரும். மழை அது 15 ஓவரில் 161 ரன்னும் 71 ரன்னும் சேஸ் பண்ணுற மாதிரி வரும். அப்படி அதை கடைசி ஒரு ஓவர் வரைக்கும், கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணது தான் இந்த த்ரில் மூமெண்ட். சரி ஓகே, இந்த ஃபோர்த் மூமெண்ட் அது நீங்காத
நினைவாக என் மனசில் இன்னும் இருக்குது. ரசிகர்கள், கிரிக்கெட் ரசிகர்கள் மனசுலையும் அது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, 5th என்னென்னா ஐசிசி வேர்ல்டு கப் 2023 இந்தியாவில் நடந்ததில் முன்னாடியே சொன்னேன், இந்தியா வந்து போவாங்க, கண்டிப்பாக கப் அடிக்கவே மாட்டாங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதே போல நடந்தது, கப் அடிக்கல். இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். ஏன்னா பிசிசிஐ வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் நடத்துகிறாங்க. ஐபிஎல் நடத்துறது யாருக்காக நடத்துகிறாங்க? அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நடத்துகிறாங்க. பிளேயர்ஸ், புது பிளேயர்ஸ் வெளியே வரணும் அப்படின்ற நோக்கம்லாம் அவங்களுக்கு கிடையாது. காசு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். மற்ற நாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் வரான். இங்கே வந்து நம்மளோட பிச் கண்டிஷன்ஸை கிட்டத்தட்ட 1 மாதமோ 2.5 மாதத்துக்கிட்ட இருந்து நம்மளோட பிச் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வரும்போது வந்து பிரித்து மேயறான், பாலை எப்படி போடுறான், அவன் எல்லாரும் அடிக்கிறான். எப்படி அது முடியல? சரி, புரியல. ஏன், எதுக்கு அப்படிலாம் பண்ணணும்? அப்படியெல்லாம் பண்ணுறது எல்லாமே காசுக்காக தான் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதனால் வந்து யாருக்குமே லாபம் கிடையாது. கடைசியில் இங்கே உட்காந்து கோடானக்கூடிய ரசிகர்கள் தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு? நீங்கள் காசு சம்பாதிக்கிறது ஸ்போர்ட்ஸ் தானே கிடைச்சிது, பிஸ்னஸ் பண்ணுங்கள். இதே பிஸ்னஸாக மாற்றிட்டீங்க. அடுத்தது ஃபுட்பால். அந்த ஃபுட்பாலையும் காலி பண்ணிட்டீங்க. இந்தியாவில் மேலேயும் வரவே இல்லை இன்னும். அது கிரிக்கெட்டையே காமிச்சு இப்படி மேலே தூக்கி ஃபுட்பாலை கீழே அழுத்தி வச்சுக்கிறீங்க. என்னைக்கு ஃபுட்பால் மேலே வருதோ எல்லா ஸ்போர்ட்ஸும் ஈக்குவலாக வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். மக்கள் வந்து மேலே வருவாங்க. சரி, ஓகே. 6th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2023 நிறைய தலைவர்கள் வந்து இறந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர்களும் இறந்து போனாங்க. அதில் வந்து பார்க்க போனால் அந்த இந்தாமா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தாலேயே ரொம்ப ஃபேமஸான நடிகர் அவர் வந்து தவறி போயிட்டார். அதுவும் ஹார்ட் அட்டாக்ல ஒரு யாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அந்த நபர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கவே கூடாதான். பட் இதெல்லாம் தெரியாமல் அவரே வந்து தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனதால தான் அவர் இறந்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் நிறையா நடிகர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. மனோபாலா அண்டு ஏன் தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்களே வந்து தவறி போயிட்டார். இப்போ தான் கிட்டத்தட்ட வருஷத்தோட கடைசி வீக்கில் வந்து இறந்து போய் மக்களை வந்து எல்லாருமே கண்ணீர் துயலில் வந்து ஆழ்த்தினார். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் 2024 வருஷம் வந்து நல்லபடியாக பிறந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக தான் பிறந்துச்சு. பட் ஒரு நாட்டை தவிர. அதுவும் எந்த நாடு? ஒவ்வொரு நாட்டிலையும் நியூ இயர் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு நியூசிலாண்டில் பிறந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு நாட்டில் பிறக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் 2024 பிறந்துட்டு வருது. அதுக்கப்புறமா வந்து ஜப்பான்லேயும் வந்து பிறந்துட்டு வருது. ஆனால் அவங்களுக்கு அது இந்த 2024 வந்து நல்ல ஆண்டா அமையல, ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா முதல் நாளிலே அவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா நிலநடுக்கம். அவங்களுக்கு அதிர்ச்சின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு சாதாரண விஷயம் இதெல்லாம். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அடிக்கடிக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு சாதாரண விஷயம். பட் ஆனால் நமக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாட்டில் முதல் நாள் நியூ இயர் அவங்களோட ஹோப் எல்லாம் கனவுலாம் கட்டி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம இந்த வருஷம் இது எல்லாத்தையுமே சாதிக்கணும், இந்த வருஷம் இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே தவிடுபோடு ஆக்கிச்சு. முதல் நாள் நல்ல ஹோப்பாக இருக்க வேண்டிய நாள் நிலநடுக்கம் வந்துருச்சு. நிலநடுக்கம் எவ்வளோ அளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.6 ரிக்டர் அளவில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு. நிலநடுக்கம் வந்து பல இடம் எல்லாமே வந்து காலியாக இருக்குது. அந்த அளவுக்கு நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா சுனாமி எச்சரிக்கை விடுவாங்களாம். அதுவும் ஒரு வாட்டி வரல, 2 வாட்டி வரல. அந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட 50-60 வாட்டிக்கு மேலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த இருக்க பகுதிகளில். அது மட்டும் இல்லாமல் விமானம் அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து தரையிறங்க வந்திருக்கு. அதை நின்றுட்டு இருந்த விமானத்து மேலே மோதி இந்த விமானம் ரன்வேல தீப்பற்றி எரிஞ்சு போய் அதில் 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. 379 பயணிகள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்க மக்களை எல்லாருமே அந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல கடலோர பகுதிகள்லாம் வந்து வசிக்கிற மக்களை எல்லாரையுமே மேடான பகுதிக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. தாழ்வான பகுதியில் இருக்காதீங்க அப்படின்றத அறிவித்திருக்காங்க. சரி, ஓகே. இவங்களுக்கு இது ரொம்ப மோசமான நாளாக வந்து அமைஞ்சிருச்சு இந்த வருஷத்தில். பட் இருந்தாலும் அவங்க மேலே வந்துடுறாங்க. அவங்க பார்க்காத சுனாமி கிடையாது, அவங்க பார்க்காத
நிலநடுக்கம் கிடையாது. அவங்க வீடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இந்த நிலநடுக்கத்துக்கு ஏத்த மாரி தான் வந்து டிசைன் பண்ணி கட்டமைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒரு சோகமான விஷயம். அவங்க ஹோப்ப வந்து கொஞ்சம் உடைச்சிருக்கும். பட் ஜப்பான் பீப்புள் அதிலிருந்தே வந்து இதெல்லாம் என்ன விஷயம்? ஓகே. நம்ம மேல வருவோம் அப்படின்ட்டு அவங்க ஈஸியா வந்து மேல வந்துருவாங்க. லாஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லணும்னு நெனைச்சேன்ல. அது என்னன்னா, இந்த 2023ல எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ரொம்ப சேடான விஷயம் அது. என்னன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல சில வீடியோக்கள் எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. அத வந்து சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பிடிக்காதவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அத டெலீட் பண்ணாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த 1000 பேர் இருந்தாங்க. அப்போ 1000 பேர் இருக்க. சரி ஓகே வீடியோ போனா என்ன நம்மளால மறுபடியும் உருவாக்கிக்க முடியும். அந்த அந்த சமயத்துல வந்து ஒரு மானிடைஸ்க்கு எலிஜிபிள் ஆகுற சிச்சுவேஷன்ல வந்து இருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் வியூஸ் போய்க்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா இப்போ மானிடைஸ் ஆயிருக்கும். பட் ஆகல இன்னும். ஸோ அதனால வந்து நான் தவறுலாம் போல. சரி ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நம்ம வீடியோ கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்ற நோக்கத்துல போட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் அதுதான் எனக்கு மறக்க முடியாத மொமெண்ட் 2023ல. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய என் வாழ்த்துக்கள். பாய்.